கேட்டு நிற்க கூடாது. காரணம், நீங்கள் அல்லாஹ்விடத்துக்கு இந்த தொழுகைக்கு வருவதற்கு முன்னால் ஏழைகளினுடைய அந்த பசியை தீர்த்து விட்டு தான் வர வேண்டும் என்பது இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய சட்டம் நமக்கு சொல்லி தருகிறது. அல்லாஹின் நல்லடியார்களே, இஸ்லாமிய மார்க்கத்தில் குர்ஆனில் முழுக்க அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஏழைகளுடைய விஷயத்தை பற்றி நல்லா திருத்தமா சொல்லுவான். ஏழைகளுடைய விஷயத்தை பற்றி நீங்க ஏதாவது நோன்பு சரியா முக்கியம் 10 பேருக்கு சாப்பாடு கொடுங்க, மிஸ்கின்களுக்கு 60 பேருக்கு சாப்பாடு கொடுங்க என்றெல்லாம் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா குர்ஆன்ல சொல்றது உண்டு. அல்லாஹ் நல்லடியார்களே, இன்றைக்கு ஒவ்வொரு முஸ்லீமும் எந்த அளவிற்கு சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அவரவர்கள் தன்னுடைய சொந்தக்காரர்களிடத்தில் எந்த ஒரு சண்டை போட்டு இருந்தாலும் சரி, அவர்களிடத்திலே முசாஃபா செய்து கொண்டு அந்த சண்டைகள் சஞ்சலங்கள் எல்லாம் தீர்த்து விட்டு அவர்களிடத்திலே முசாஃபா செய்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பது அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நமக்கு கற்றுத் தருகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அதனால இந்த ஈதுடைய நாள் சந்தோஷமாக இருக்க வேண்டும். எல்லா இடத்திலும் முசாஃபா செய்து விட்டு ஒருவருக்கு ஒருவர் அன்பளிப்புகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும், அன்புகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு எந்த அளவிற்கு என்றால், மற்றவர்களை பார்த்து இவனுக்கு இவ்வளவு நிஅமத்தா என்று பொறாமை போட்டிகள் எதுவும் இருக்கக்கூடாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இருக்கக்கூடிய அந்த நபர்களுக்கு சொர்க்கம் என்றும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அதனால இன்றைய நாளில் நாம் அதிகமாக சந்தோஷத்தை முன்னெடுக்க வேண்டும். மற்ற முஸ்லிம்களும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்கின்ற நிலை நம்மிடத்தில் வர வேண்டும். அவர்களுக்கான உதவிகளை நாம் அதிகமாக செய்ய வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவருக்கும் இந்த ஈத் உல் ஃபித்ரை அல்லாஹ் நமக்கு இன்னும் பல ஈதுகளை அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக. பல ரமலான்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு நசீபாக்குவானாக. தொடர்ந்து நோன்பில் ஏற்பட்ட பாவங்கள், நோன்பில் ஏற்பட்ட குறைகளை தவிர்த்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா முழு நோன்பையும் இபாதத்தையும் கபூல் செய்து இன்றைக்கு கொடுக்கக்கூடிய முழு கூலியையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சப்பு போதுமா? ஆகுமா? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா